வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல், ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் நம்ம ஒரு 3 சவரனில் வளையல் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும், அதாவது அதுக்கான வேஸ்டேஜ் எவ்வளோ வரும், அண்டு நமக்கு ஜிஎஸ்டி மொத்தமாக சேர்த்து எவ்வளோ பணம் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். அண்டு நம்ம ஒரு 3 சவரன் வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வாங்க முடியாது, ஒரு முன்ன பின்ன ஆகும் இல்லையா, ஒரு 100 மில்லி 200 மில்லி கூட இருக்கலாம், இல்லை குறைய இருக்கலாம். பட் ஆவரேஜாக நமக்கு ஒரு 3 சவரன் வாங்கினோன்னா எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா நீங்கள் சிட்டு போட்டு வாங்குறீங்க அப்படின்னா கூட நம்ம அதுக்கு மாதம் எவ்வளோ சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதாவது நிறைய கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், அண்ட் கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, கால்குலேஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி வீடியோஸும், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சிறுசேமிப்பு திட்டங்கள் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ், அண்டு பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்டு ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் அதுக்கான கால்குலேஷன்ஸும் போட்டிருக்கோம். அண்ட் இது இல்லாமல் இன்னும் நிறைய மணி ரிலேட்டடான மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ்னு நிறைய வீடியோஸ் இருக்குது. இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குது ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேங்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், அதாவது டி நகர் கோர்ஸ் ரோட்டில் இருக்க பிரான்ச்சில் தான் வாங்கினது. அண்டு இந்த பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெய்லி யூஸ்க்கும் போடலாம் அண்ட் வெளியிலையும் போடலாம், அந்த மாதிரி தான் வாங்கினது. பிகாஸ் நம்ம வந்து இப்போ நார்மலாக கொஞ்சம் கிராண்டாக வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வெளியில் தான் போட முடியும், வீட்டில் டெய்லி யூஸ்க்கு போட முடியாது. பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, நிறைய கட்ஸ் வர மாதிரி. ஸோ நம்ம இதை வெளியிலையும் போட்டுட்டு போகலாம், அட் த சேம் டைம் நம்ம வீட்டில் இருக்கும் போதும் போட்டுக்கலாம். இந்த பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து அந்த கட்டில் வந்து ஒவ்வொரு பார்ட்டாக இருக்குது, அந்த ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன்ஸ் மாதிரியும் இருக்குது, லீஃப் டிசைன் மாதிரி. ஸோ இந்த பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 3 சவரனுக்கும் கொஞ்சம் கூட இருக்குது அண்டு நல்ல சாலிடாக இருக்குது. நமக்கு வந்து வளையாது, டெய்லி போடுறோம் அப்படிங்கிறப்போ ஒரு சில பேங்கிள் வந்து ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நசுங்கும் இல்லையா, பட் இது வந்து அந்த மாதிரி இருக்காது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சாலிடாக இருக்குது, அட் த சேம் டைம் உள்ளே வந்து பிளாஸ்டிக்கில் வந்து போடுவாங்க இல்லையா, நமக்கு பிளாஸ்டிக் பேண்ட் மாதிரி உள்ளே போடுவாங்க வளையாமல் இருக்கிறதுக்கு. பட் இதுக்கு வந்து அது தேவையில்லை, ஏன்னா உள்ளே பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுவே வந்து அவங்க திக்காக கொடுத்துருக்காங்க இன்னர் பார்ட்டுமே. ஸோ அதனால் இதில் உள்ளே வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக் இது போடவே தேவையில்லை, அப்படியே நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வெளியிலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பேங்கிள் தான் இது. அண்ட் இது வந்து 3 சவரனுக்கும் கொஞ்சம் கூட இருக்குது. இப்போ இதுக்கான வேஸ்டேஜ் கால்குலேஷன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நான் வந்து தனியாக நோட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் அவங்க வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டிருக்காங்க, நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுது, அதெல்லாம் வந்து பில்லில் பார்க்குறத விட நம்ம எழுதணுன்னா உங்களுக்கு வந்து புரியும், நான் ஒன்றையும் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அதனால் அதை வந்து நம்ம நோட்டில் வந்து கால்குலேஷன்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் சிட்டு போட்டு நகை வாங்கணும் அப்படின்னாலும் அதுக்கு எவ்வளோ சேமிக்கணும் அப்படிங்கிற அமௌண்ட்டையும் நம்ம வந்து ஈஸியாக அரைவ் பண்ண முடியும். ஸோ ஜிஆர்டியில் ஒரு 3 சவரனில் வளையல் எடுக்கணுன்னா அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. நான் ஆல்ரெடி உங்களுக்கு பேங்கிள் வந்து காமிச்சிருந்தேன். ஸோ அந்த பேங்கிளுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு அப்படிங்கிற கால்குலேஷன் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நீங்கள் சிட்டு போட்டு எடுக்கணுன்னாலும் அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம கடைசியாக பார்க்கலாம். அண்டு நான் வாங்கின அந்த பேங்கிளோட வெயிட் வந்து எவ்வளோ பார்த்திங்கன்னா 24.9 கிராமு. அண்டு இதுக்கான வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்கிள் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி வந்து சிங்கிள் கடா பேங்கிள் வாங்கியிருந்தேன், அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 14.5% வேஸ்டேஜ் இருந்தது. அண்டு இப்போ நான் வாங்கின இந்த பேங்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 10 to 12% வரைக்கும் இருக்குது, அதாவது நம்ம டெய்லி யூஸ்க்கும் போடுற மாதிரி அண்ட் வெளில போகிற மாதிரி ஒரு நியூட்ரலான பேங்கிள். ஸோ இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 12% இருக்குது. நம்ம ஒவ்வொன்றும் எடுக்கிற டிசைனை பொறுத்து வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகும். இன்னும் கிராண்டாக நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து இன்னுமே கூட ஆகும். நான் காமிச்ச டிசைன்ஸ் மாதிரி இருக்கிற பேங்கிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 12% வேஸ்டேஜ் இருக்குது.
அண்டு இந்த நான் காமிச்ச பேங்கிளோட வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10%. அதாவது 10.5 சம்திங் இருந்தது, அவங்க கொஞ்சம் குறைச்சி 10%க்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கான வேஸ்டேஜ் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு. அண்ட் அது இல்லாமல் நம்ம ஜிஎஸ்டி வந்து 3% எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அதாவது நமக்கு மொத்தமாக ஆகிற அமௌண்ட் எவ்வளோ வேல்யூ வருதோ, கோல்டோட வெயிட்டு, வேஸ்டேஜ் இதெல்லாம் சேர்த்து ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு 3% வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க. நீங்கள் நகைச்சீட்டு போட்டு வாங்கினாலும் சரி, டேரெக்டாக போய் பணம் கொடுத்து நீங்கள் நகை எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து நம்ம கட்டி தான் ஆகணும். இப்போது நம்ம இன்றைக்கி ரேட்டு எவ்வளோ, நம்ம அந்த 3 சவரன் நான் இப்போ வாங்கின வளையலை வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ சிட்டு போடுறீங்க அப்படின்னாலும் நம்ம எவ்வளோ அமௌண்ட்க்கு போடலாம், இல்லை அமௌண்ட் நீங்கள் போய் ஒரு 3 சவரனில் வளையலோ ஏதோ வாங்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா 3 செப்டம்பர் 2024. இன்றைக்கி ஒரு கிராமோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 6670 ரூபா. இது வந்து தங்கத்துக்கான விலை மட்டும். ப்ளஸ் நம்ம காயினாக எடுத்தோன்னா 3% வேஸ்டேஜ் வரும். இல்லை நகையாக எடுக்கிறீங்கன்னா நம்ம நகை எடுக்கிற நகையை பொறுத்து வேஸ்டேஜ் வரும். அடுத்து 3% ஜிஎஸ்டி வரும். இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போது நான் எடுத்த பேங்கிளோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 24.9 கிராம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி ரேட்டுக்கு அது எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு கிராம் 6670 சொன்னேன். ஸோ 24.9 கிராமு 6670 ரூபான்னு போட்டோன்னா நமக்கு தங்கத்துக்கான விலை மட்டும் எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா 1,66,083 ரூபா வரும். இது வந்து தங்கத்துக்கான விலை மட்டுமே. இது கூட நமக்கு வேஸ்டேஜ் வரும். ஸோ வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 10%. நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேஸ்டேஜ் வந்து நம்ம எடுக்கிற டிசைனை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன வேரி ஆகும். பட் நார்மலாக நம்ம வீட்டில் போடுற வளையல், கொஞ்சம் ரொம்ப டிசைன் இல்லாத மாதிரியான வளையல் அப்படிலாம் பார்த்திங்கன்னா 10லேருந்து 12% கிடைக்குது. ஸோ வேஸ்டேஜ் வந்து 10% அப்படின்னு கால்குலேட் பண்ணால் நம்ம எடுத்திருக்கிற பேங்கிளோட வெயிட்டில் 10%. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா 2.49 கிராம் வந்து வேஸ்டேஜ் ஆகும். அதுக்கான பணத்தை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான அமௌண்ட்டை எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,608 ரூபா வருது. இது வந்து வேஸ்டேஜ் அமௌண்ட்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து வர அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,82,691 ரூபா. இது வந்து நம்ம கோல்டோட ரேட்டும் வேஸ்டேஜும் சேர்த்து இந்த அமௌண்ட்டுக்கு தான் 3% வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ ஜிஎஸ்டி 3% இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5,481 ரூபா வருது. ஸோ இந்த அமௌண்ட்டையும் கால்குலேட் பண்ணி ஃபைனலாக நமக்கு வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,88,172 ரூபா. ஸோ இதுதான் இந்த அமௌண்ட் வந்து ஃபைனல் அமௌண்ட், வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து. நம்ம எப்போவுமே பேங்கிள் எந்த ஒரு பொருள் எடுக்கிறோம் அப்படின்னாலும் ஒரு 3 சவரனில் எடுக்கணும்னு பிளான் பண்ணுவோம். பட் கொஞ்சம் மில்லிகிராமில் வந்து கூட குறையும் இருக்கும், எக்ஸாக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூட ஆகுது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 900 மில்லிகிராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அதுக்கான ரேட்டும் இதில் சேர்ந்து வந்திருக்கு. நீங்கள் இப்போது இதே வந்து 3 சவரனில் நகை எடுக்கணும், சிட்டு போட்டு வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்து வராது. நகைச்சீட்டு போட்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா வேஸ்டேஜ் வராது. அதாவது வேஸ்டேஜ்னால் ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 விதமான ஸ்கீம்ஸ் இருக்குது. பணமாக கட்டுறதுல வேஸ்டேஜ் வந்து 18% வரைக்கும் இல்லை. தங்கத்தில் வர வைக்கிறீங்கன்னா வேஸ்டேஜில் 50% நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ 50% அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா 10% வேஸ்டேஜ் இருக்குன்னா நீங்கள் ஒரு 5% கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் எடுக்கிற நகை கொஞ்சம் வேஸ்டேஜ் கம்மி பண்ண சொல்லி கேட்டால் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம 50% வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அமௌண்ட் வந்து இன்னுமே குறையும் வேஸ்டேஜில். அண்டு தங்கத்தில் வர வைக்கிறதுனால நம்ம எக்ஸாக்டாக இல்லாமல் கொஞ்சம் கூடவும் நமக்கு தங்கமும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கீமில் நீங்கள் போடுங்க. அண்ட் இப்போது சிட்டு வந்து பார்த்திங்கன்னா 11 மாதம் இருக்குது இல்லையா. ஸோ மாதம் மாதம் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இப்போவே 1,88,000 ஆகுது. நீங்கள் சிட்டு போடுறீங்கன்னா இன்னொரு 11 மாதம் கழிச்சு தான் நம்ம வந்து போட முடியும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம கொஞ்சம் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சு போடணும். இன்றைக்கி 6,670 ரூபா இருக்குது ஒரு கிராமு. 11 மாதத்தில் இன்னுமே கொஞ்சம் கூட செய்யும் இல்லையா. நம்ம லாஸ்ட் இயர்லேருந்து இந்த இயர் கம்பேர் பண்ணால் கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே கூடியிருக்கு ஒரு அதாவது ஒரு கிராமுக்கு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 5,500 5,400 இருந்தது. இப்போ 6,700 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது ஒரு சவரன் வந்து ஒரு 7,500 8,000 அப்படி கால்குலேட் பண்ணி அது மாதிரி நீங்கள் சேமிச்சிங்கன்னா 3 சவரன் வந்து நீங்கள் 11 மாதம் முடிவில் வாங்க முடியும். ஸோ இந்த அமௌண்ட் ஆகுது 188 ஆகுது அப்படின்னு நீங்கள் கால்குலேட் ரவுண்டாக ஒரு 2 லட்ச ரூபா ஆகும்னு நீங்கள் அசியூம் பண்ணிவிட்டு அந்த 2 லட்ச ரூபாய்க்கு மாதம் நீங்கள் சிட்டு கட்டுங்க. அதாவது மாதம் வந்து ஒரு 18,000 ரூபாய் நீங்கள் கட்டுறீங்க சிட்டு அப்படின்னா 11 மாதத்தில் நம்ம வந்து 3 சவரன் நகை வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். 3 சவரன் வாங்குகிறோம் அப்படின்னா 18,000லேருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் நகைச்சீட்டு உங்களால் எவ்வளோ போட முடியுமோ அதை போட்டு நம்ம 3 சவரனில் நகை எடுக்க முடியும். வேஸ்டேஜில் நமக்கு கொஞ்சம் குறையும் நகைச்சீட்டு போட்டு எடுக்கிறப்ப. ஸோ அந்த அட்வான்டேஜை
நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.